Annyeonghaseyo guys, welcome back to our channel Taylix FF and நான் உங்கள் டேலிக்ஸ் பேசுகிறேன். அண்ட் தென் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கேட்டுருச்சுன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நமக்கான ஒரு 2x2 நேம் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட். ஓகேவா? அண்ட் லாஸ்ட்டோட 2x2ஓட 1/2 பார்த்துட்டு வந்து இந்த 2/2 பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரியோட கண்டினியூஷன் புரியும். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க பேப்ஸ். அண்ட் நம்ம சேனலில் ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு எஃப்எஃப் வந்து ஜங்குக்கு போட்டுட்ருக்கேன். அந்த எஃப்எஃப்க்கு எனக்கு என்னமோ சப்போர்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ பார்க்குறவங்க கொஞ்சம் அதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன கரெக்ஷன் இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கும் சரியாக தெரியும். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு எனக்கு சுத்தமாக புரியல, நான் எதுக்குடா எஃப்எஃப் போடுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு ஜேகே எஃப்எஃப்க்கு. ஸோ அந்த ரூட் டீச்சருக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் கொடுங்க அட்லீஸ்ட். அதாவது இப்போ நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலன்னா நான் இன்னும் ஒரே ஒரு பாட்டோடு முடிச்சிடுவேன். ஆனால் அந்த ஸ்டோரி லைன் செம்மையாக இருக்கும், நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ போய் பாருங்கள். அண்ட் கரெக்ஷன் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். இன்னும் ஒரே ஒரு பார்ட் போட்டுட்டு டோட்டலி அந்த ஸ்டோரியே முடிச்சிடுறேன். நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன், இந்த ஸ்டோரி செம்ம ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்டோரி அவ்வளோ நல்லாயிருக்கும். யாருமே அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணாத போது எனக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாயிடுச்சு பேஜ். மற்ற வீடியோவுக்கு கீழெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீ கூட தான் எனக்கு கமெண்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நீ கமெண்ட் பண்ணல. ஐம் ஸோ சேட் ஃபார் இட். எனக்கு சீரியஸாக நான் எதுக்குடா ஜேகேக்கு எஃப்எஃப் ஆரம்பித்தேன் அப்படின்ற ஃபீலே ஆகிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து டைட்டில் மாற்றி சொன்னது என்னோடய தப்பு தான். ஐம் ஸோ சாரி. ஏன்னா நான் பார்க்கல, எனக்கு ஒர்க் டென்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நானும் பிஸி தான். நான் அந்த பிஸிலையுமே உங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ் போடுறேன். பட் எனக்கு வந்துட்டு ஒர்க் டென்ஷனாக நீ என்ன ஒர்க் டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் நிறைய ஒர்க் டென்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஸ்டடீஸ்க்கு இருக்குது. அண்ட் நான் இன்னும் ஸ்டடி பண்ணணும், எனக்கு ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. ஈவன் நான் வீடியோஸ் போடுறேன் அப்படியும் எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைபே பண்ண தேவையில்ல, ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நான் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவேன். எனக்கு அப்போ தான் நான் ஒரு உயிரோட உள்ள ஒரு ஜீவன் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ஒன் ஷாட் போடுறேன், எல்லோரும் அதுக்கெல்லாம் லைக் போடுறீங்க. பட் வாட் நம்ம gonna do அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. 1 ஷாட் 2 ஷாட் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். அப்போ தான் நான் 1 ஷாட் 2 ஷாட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வரேன். எனக்கு எஃப்எஃப் நான் முடிச்சிடுவேன். ஆக்சுவலி அது சூப்பராக இருக்கணும். 4 பார்ட்ஸ் தான் அதில் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் அந்த 4 பார்ட்ஸ் போடணுமா இல்லை அந்த ஒரு பார்ட்டோடு நான் முடிக்கணுமா அப்படின்ற லிமிட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே, புலம்பிட்டேன். பட் என்னால் தாங்க முடியல வைப்ஸ், நான் அதனால தான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேண்டான்னா சொல்லிடுங்க, நான் நிறுத்திடுறேன். அண்ட் உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் அதில் என்ன மாற்றிக்கணும் அப்படின்றத பார்க்குறேன். ஆக்சுவலி உங்களுக்கு ஹாட் ஸ்டாண்ட் மட்டும்தான் பிடிக்குமா சொல்லுங்கள், நான் ஹாட் ஸ்டாண்ட் போடுறேன். உங்களுக்கு ஷார்ட் ஸ்டாண்ட் மட்டுமா பிடிக்குமா நான் சொல்லுங்கள், நான் சாஃப்ட் ஸ்டாண்ட் போடுறேன். ஏன் உங்களுக்கு பிஎல் கண்டென்ட் தான் பிடிக்குமா சொல்லுங்கள், பிஎல் கண்டென்ட்டே போடுறேன். ஓகேவா? நான் கெஞ்சி கேட்குறேன் பேப்ஸ். எனக்கு கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நான் அது வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா ஐம் ஸோ சாரி பேப்ஸ். ஏன்னா வந்துட்டு என்னோடய சுச்சுவேஷனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு என்னமோ வந்துட்டு அதில் வந்துட்டு சப்போர்ட்டே இல்லை. பார்க்கணும் அப்படின்றதுக்காக பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் வியூஸ் போகுது, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவேன். அண்ட் உங்களை நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் கூட நான் உங்களுக்காக வீடியோஸ் போடுவேன். எனக்கு ஈவன் ஆனால் வந்துட்டு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. என் சேனலில் இவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னா நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். ஈவன் வந்துட்டு உங்கள் எல்லாேருக்கும் நான் நிறைய வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு தெரியும். ஈவன் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே அந்த மை ரூட் டீச்சர் முடிச்சிட்டேன். அது என் ஃபோன் ப்ராப்ளமால் அந்த வீடியோஸே நான் டெலீட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ டெலீட் பண்ணிவிட்டு திருப்ப உங்களுக்காக நான் போடணும் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் அதுக்கு சப்போர்ட்டே இல்லை.
என்ன பண்ணுறது பேப்ஸ், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் நம்ம இன்னும் அந்த ஆரமோட 2 ஷாட் வேறு கண்டினியூ பண்ணணும் இல்லையா? சாரி இஃப் ஐ ஹர்ட் யூ, என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா. ஓகேவா பேப்ஸ்? நான் சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன், உங்களை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை. ஐம் ஸோ சாரி. அண்ட் அஸ்லின், நீ இதில் ஹர்ட் ஆயிருந்தேன்னா எனக்கு ஐம் ஸோ சாரி. ஓகேவா? எத்தனை பேர் நம்ம சேனல் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஈவன் நம்ம சேனலில் மோஸ்ட் வியூடான வீடியோவில் 100க்கும் மேலே பேர் பார்த்துருக்கீங்க. எனக்கு அந்த ஒருத்தர் பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எப்போவுமே ரீச்சே ஆகாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் போட்டேன்னா அது அடுத்த நாள் காலையில் தான் வந்துட்டு, அடுத்த நாள் காலையில் கூட இல்லை, அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் ஒருத்தராவது பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். இவ்வளோ குட்டி சேனல் தான் வச்சுருக்கா, பட் ஆனால் இவ்வளோ பேசுகிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரியே இருக்குது, பட் அதை நான் சொல்ல விரும்பலை. அண்ட் நான் கிட்டத்தட்ட நானே 5 நிமிஷம் பேசிட்டேன். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் ஆரம்புக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பாட்டுக்கு போயிருப்பார். ஸோ அதோடு விட்டுருப்பேன். அண்ட் இப்போ ஸ்டார்டிங் சீனில் யாரை காட்டுறோம் அப்படின்னா உங்களை தான். நீங்கள் வந்துட்டு ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. ஏன்னா நாங்கள் ஆரம் வந்து க்ரூம் ட்ரெஸ்ஸில் ரெடி ஆகிட்டுருக்கேன், நீங்கள் ப்ரைட் ட்ரெஸ்ஸில் ரெடி ஆகிட்டுருக்கீங்க. அண்ட் இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு அப்பா கிடையாது இல்லையா? ஸோ உங்கள் அம்மா தானே. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் மட்டும் நடந்து போகிறீங்க. அண்ட் ஆரம் அங்கே க்ரூமில் நிற்கிறார். க்ரூம் கெட்டப்பில் வந்துட்டு ஃபாதர்கிட்ட சர்ச்சில் நிற்கிறாரு. அண்ட் நீங்கள் இப்போ ஒயிட் கலர் ஃப்ராக், உங்கள் ஹெட்டில் வந்துட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஷால் மாதிரி தொங்க விடுவாங்கள்ல, அது எல்லாமே போட்டிருக்கீங்க. உங்கள் கையில் ஒரு ஒயிட் கலர் ரோஸ் பொக்கே. இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆரம்பங்களை பார்த்து மறந்து பார்க்குறாரு. ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்களா அப்படின்றதே ஆரம்புக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு துளி மேக்கப் கூட உங்கள் ஃபேஸில் போடவே மாட்டீங்க எப்போவுமே. அண்ட் இன்றைக்கி நீங்கள் லைட்டாக பவுடர் போட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, அதுவே உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஆரம் பார்க்குறாரு. அண்ட் ஆரம்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆரம் கிட்டக்க வந்துட்டீங்க. அண்ட் ஏரியா ஸ்டேட்டில் நின்றுட்டீங்க. இப்போ ஃபாதர் வந்துட்டு கிம் நாம்ஜூன் ஆகிய நீ வயனை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரம் வந்துட்டு கிம் நாம்ஜூன் ஆகிய நான் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம், முழு மனதுடன் சம்மதம் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறாரு. அண்ட் இப்போ உங்களை பார்த்தோம் அப்படின்னா வயனாகிய நீ கிம் நாம்ஜூன், அதாவது ஆரமை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் அடி மனதிலிருந்து முழு மனதாக சம்மதம் அப்படின்னு வந்துட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஃபாதர் வந்துட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் இப்போ ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்க. அண்ட் தென் இப்போ கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்கிறாரு. அண்ட் ஆரம் வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு உங்களை பிடிச்சி. அண்ட் தென் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபாதர் சொல்கிறாரு ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ப்ராமிஸும் எடுத்துக்கிறீங்க. உன்னை விட்டுட்டு எப்போயுமே பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறாரு. நானும் உன்னை விட்டுட்டு பிரிய மாட்டேன். அண்ட் எல்லா நல்லது கெட்டத்துலேயுமே நம்ம ஒன்றா சேர்ந்து தான் இருக்கணும். அண்ட் தென் லைஃப் லாங் நீ எனக்கு நான் உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் ப்ராமிஸ்லாம் எடுத்துக்கிறீங்க. அண்ட் தென் வந்துட்டு ஆரம் வந்துட்டு போகலாமா பேபி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பேபியா? போகலாமா? எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கேட்கும் போதே வந்துட்டு ஆரம் வந்துட்டு இப்போ சொல்கிறாரு, பேபி இவ்வளோ நேரம் நான் சாஃப்டாக பேசினேனே தவிர, ஆனால் இவ்வளோ நேரம் சாஃப்டாக இருந்தேன்னா இப்போ ரொமான்டிக்காக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களை நான் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வந்துட்டு ஆரமோட மூட் ஸ்பாயில் ஆகிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதனால் ஆரம் வந்துட்டு பேபி நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ, நான் உன்னை பேபின்னு தான் கூப்பிடுவேன், என் பேபி குட்டி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு ஷாக்காக பார்க்குறீங்க. ஆரம்ப பார்க்கும்போதே வந்துட்டு ஆரம் வந்துட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் சாஃப்டாக க்யூட்டாக கேட்கும்போது ஆரம் வந்துட்டு
முடியாதுன்னு சொல்லலாம், முடியல அவருக்கும். எங்கே போகிறோம்மா அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி கேட்குறாரு. அண்ட் ஆரம் சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆரம் சாரா? சாரா? வாட் யூ மீன் பை சார்? இப்போ நான் உன் ஹஸ்பண்ட், அதுவும் இல்லாமல் உன்னோட ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து ஆரம் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட், ஆமாம், நீங்கள் என் ப்ரொஃபஸர் ப்ளஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி நைட்டு வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நைட்டா? ஆமாம் செல்லம், ஆமாம் பேபின்னு மறந்துட்டியா, இன்றைக்கி தானே நம்ம கல்யாணம் நடந்திருக்கு, அப்போ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் தானே அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போவே ஆரம்புக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட்னா என்னென்னு கேட்குறா பாரு, என்னென்னு கேட்குறா பாரு அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாரு. சரி பேபிம்மா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காரில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அழுக வருது. ஏன் அழுக வருதுன்னு கேட்டால், இல்லை நான் சித்தி விட்டுட்டு போகிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இவ்வளோ நாளும் உனக்கு கொடுமைப்படுத்துவாங்க. பட் நீ வந்துட்டு அவங்கள மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. என்ன பண்ணுறது, இல்லை நான் இருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டே சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு சார் என்ன பண்ணலாம் சார், இப்படி ஃபேக்ரைலாம் நீங்கள் பண்ணுறீங்க. வாரம் பார்த்துட்டு ஃபேக்ரைலாம் பண்ணாத செல்லம், பேபிமா இங்கே திரும்பி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஏன்னா கார் நின்றுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேன்ஷன், அண்ட் அங்கே நீங்கள் ஆரமும் நீங்களும் வாழ போகிறீங்க. அண்ட் இப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா உங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை இது வரைக்கும். ஏன்னா வந்துட்டு ஆரமும் நீங்களும் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க, காலேஜ் முடிச்ச பிறகு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ செகண்ட் டே தானே, ஸோ இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே காலேஜ் கிளம்பணும். ஸோ ஆரம் வந்து கிளம்பிட்டுருப்பாரு, நீங்களும் வந்துட்டு கிளம்பிடுவீங்க. கிளம்புன பிறகு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்குது, காலையில் எழுந்திரிச்சோன்னா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறீங்க. இங்கே ஏதாவது வந்துட்டு ப்ரே பண்ணுறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு இந்தியன். ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் வரும்போதே சாமி படம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஆரம் சொல்கிறாரு, நீ இப்போ கிறிஸ்டினாக மாறிட்ட, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, பட் பரவாயில்ல நான் என்னோட ரிலீஜனை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் இப்போ போயிட்டு நீங்கள் வந்துட்டு விளக்கேற்றி வச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு, அண்ட் ரோஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இருக்குது நம்ம ஃப்ரிட்ஜில் நிறையவே இருக்கே அப்படின்னு சொல்லுவோன்னே. ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்துட்டு பூஜை பண்ண பிறகு ரோஸ் வச்சுட்டு தலையில் வச்சுட்டு தான் வருவீங்க, அதை நோட் பண்ணியிருப்பார் ஆரம். அண்ட் அப்படியே வந்துட்டு ரோஸ் எடுத்து கொடுக்குறாரு, நீங்கள் வந்து தலையில் வச்சுக்கிறீங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி ஆரம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ரோஸ் வச்சுருப்பீங்களே, அது ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோன்னே, ரொம்ப குட்டியாக இருக்கா இல்லை கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆரம் வந்துட்டு அந்த ரோஸை வந்துட்டு வச்சுட்டு இன்னொரு ரோஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்து தலையில் வச்சு விடுறாரு. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆரம்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி தாலி வேணும், தாலி கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஆரம் வந்துட்டு இப்போ ஒரு பிளான் போட்டுட்டு தாலியுமே வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருக்க, அதாவது நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பூஜை பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு இடம், ஸோ அந்த இடத்துல சாமி முன்னாடி வந்துட்டு தாலி கட்டுறாரு. உங்களுக்கு தாலி கட்டி அங்கே இருக்க குங்குமத்தையும் எடுத்து உங்களுக்கு வச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் காலேஜ் வரீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. வயன் என்ன பண்ணிட்டு வர, யார் கூட மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னோட புருஷன்தான், என்ன பண்ணுறது என்னோடய ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டில் அப்படி தான் அப்படின்னோடனே, யாருடி அந்த ப்ரொஃபஸர், என்னோடய சைட்டுடி அப்படின்னோடனே, ஆரம் சாரா, ஆமாம் போ அவரே தான், இங்கே இருக்கவங்க யாருக்கும் தாலின்னா என்னன்னு தெரியாது, குங்குமம்னா என்னன்னு தெரியாது, ஸோ நான் இப்படி வந்துட்டேன் அப்படின்னோடனே, அப்போ ஓப்பனாக நீ தந்துட்டு இதுக்கு மேலே மேரீடுன்னு காட்டிகிட்டு தான் இருக்க போகிற அப்படின்னோடனே, ஆமாம் இது பிரின்சிபலுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னோடனே, நடத்து அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட் லில்லி. அண்ட் தென் டேஸ் அப்படியே ஓடுது. அண்ட் ஆரம்க்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு க்யூட்டான கெமிஸ்ட்ரி தான், எந்த வித ரொமான்ஸும் கிடையாது. அண்ட் ஆரம் உங்கள் மேலே ஒரு ஃபிங்கர் கூட வச்சதில்லை அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா, மீன்ஸ் உங்கள் பாடியில். ஓகேவா, அந்த மாதிரி
அண்ட் ஏன்னா வந்துட்டு காலேஜ் முடிச்சு வர பார்த்துக்கலாம், காலேஜ் முடிச்சு வர பார்த்துக்கலாம். அண்ட் இப்படியே வந்துட்டு உங்கள் காலேஜ் லைஃப் முடியுது. எண்டிங் கிராஜுவேட்லாம் ஆகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கீங்க. அப்போது ஆரம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆரம் வந்துட்டு கையை விரிச்சுட்டு நிற்கிறாரு. அண்ட் நீங்கள் போய் ஆரம் வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் தென் வந்துட்டு உங்கள் காலேஜ் லைஃப் இப்படியே முடிஞ்சிடுச்சா? இப்போது இன்றைக்கி நைட் பார்க்கலாம். உங்களுக்காக ஆரம் வந்துட்டு நல்ல ஒரு டின்னர் அண்ட் கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணியிருப்பார். செம்மையாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் ஆரம்க்கும் இதே மாதிரி வந்துட்டு ஒரு குட்டி ரொமான்ஸ், ஜாலி. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இப்படியே வந்துட்டு உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ உங்கள் கூட ஒரு குழந்தை இருக்காங்க. ஆக்சுவலி தட் இஸ் அ பாய் பேபி. ஓகேவா? அவனோட பேர் வந்துட்டு நம்ம யார் வச்சுக்கலாம்? அவனோட பேர் என்ன வைக்கலாம்? ஓகே, அவனோட பேர் வந்துட்டு அவனோட பேர் என்னென்னா, பேபி பேர் வந்து யான். ஆக்சுவலி வந்துட்டு அவன் இப்போ நல்லாவே நடப்பான் அண்ட் பேசுவான் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ உங்கள் பேபியும் ஆரமும் வந்துட்டு சரி சேட்டை பண்ணுவாங்க. இப்படியே தான் உங்கள் லைஃப் ஆரம் கூட உங்கள் பேபி கூட சந்தோஷமாக போகுது. இப்போ ஒன் டே பார்த்தோன்னா உங்கள் பேபி வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் லேட்டர் இந்த மாதிரி அந்த ஒன் டே. ஓகேவா? ஒன் டே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ 5 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்துட்டு மம்மி மம்மி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றவங்கள சொல்லையான் அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்குறீங்க. மம்மி டேடி எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாய் ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. கேட்டவுடனே சொல்லுங்கள் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது யான் சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆரம் அப்படியே என்ட்ரி கொடுக்குறாரு. என்ன யான் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாடி எனக்கு ஒரு சிஸ்டரோ பிரதரோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரம் வந்து சிரிக்கிறாரு யானை பார்த்து. அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன பேபி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும்போது எப்பா விடுடா ஆளை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடுறீங்க. அண்ட் தென் இப்படியே வந்துட்டு இங்கேயே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி எண்டிங் அண்ட் ஸ்டே டியூன். யூ வாட்சிங் டேலிக்ஸ் எஃப்எஃப். அன்யா பாய் சராங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. போயிடுங்கடா. பாய், டாட்டா, லவ் யூ ஆல்.